ஒரு முனிவர் ஒரு தெருவோரமா நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு வீட்ல இருந்து நிறைய பேர் அழுகிற மாதிரி அழுகுரல் சத்தம் அவருக்கு கேக்குது. என்னவா இருக்குன்னு அவர் பார்த்தப்போ ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, அவருடைய 2 பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. என்ன விஷயம், எதுக்காக எல்லோரும் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு முனிவர் கேட்டதும், எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கடன் மேல கடன் ஆயிடுச்சு, நாங்க நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதுக்காக தான் வாழ பிடிக்காம நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்த முனிவர் சாகரத்துக்காக அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த சில பொருட்களையும் அவங்க பக்கத்துல இருந்ததை அவர் பாக்குறாரு. விஷம், கத்தி, கயிறு, மருந்து, இப்படி நிறைய பொருட்களை அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. எதுக்காக இத்தனை பொருட்களை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு முனிவர் கேட்டதும், சாகரத்துக்காக நாங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு வழியில முடியல அப்படின்னா இன்னொரு வழியில சாகரத்துக்காக இத்தனை பொருட்களை நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அதற்கு அந்த முனிவர், சாகரத்துக்கே உங்களுக்கு 4 வழி இருக்கும்போது வாழறதுக்கு ஒரு வழி கூட இல்லையா அப்படின்னு ஒரு அழுத்தமான கேள்வியை கேட்கிறாரு. அவருடைய கேள்வியில இருந்த ஆழத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய தற்கொலை எண்ணங்கள் இருந்து விடுபடுறாங்க. இன்றைக்கும் வாழ்க்கையை வெறுத்து வாழ பிடிக்காம பல வழியில தற்கொலை செய்யறவங்களை பத்தி நாம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தற்கொலை என்பது அதற்கு தீர்வாக இருக்க முடியாது. நாம எடுக்கிற தவறான முடிவால நம்ம குடும்பமும் நமக்கு நெருக்கமானவர்களும் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. தற்கொலை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நாம எதிர்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் நம்முடைய மனசுதான் காரணம். நம்முடைய மனசுல ஒரு பிரச்சனையை நம்ம பெருசா பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாதான் இருக்கும். அதே நாம ஒரு பிரச்சனையை ஒன்றுமில்ல அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது ஒன்றுமில்லாமல் போகும். இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது வெள்ளம் போல் ஏராளமாய் வரும் துன்பங்கள் எல்லாம் அறிவுடையவன் அவற்றால் ஒன்றும் இல்லை என்று தன் மனதால் நினைத்த அளவில் அவை நீங்கிவிடும். கொஞ்சம் நிதானமா நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். வாழ்வை பற்றியும் தற்கொலை எண்ணங்களை பற்றியும் உங்களுடைய பார்வை என்னவென்பதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றிகள்.